மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 11ஆல ஈஸியா மல்டிப்ளை பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷன் பை 11. இதுல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன எடுத்துக்க போறேன்னா 43 into 11. இது மாதிரி 11ஆல மல்டிப்ளை பண்ற எல்லா ப்ராப்ளமையும் ரொம்ப ஈஸியா போறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 4 அப்படியே போட்டுக்கோ, இங்க இருக்கிற லாஸ்ட் நம்பர் 3 அப்படியே போட்டுக்கோ, இங்க இருக்கிற நம்பர் 4 plus 3 ஆட் பண்ணிடு. அப்போ the answer is 4 7 3. இதான் கரெக்ட். செக் பண்ணிக்கோ. செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 32 into 11 போட போறேன். நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுக்கோ, லாஸ்ட் டிஜிட் 2 அப்படியே போட்டுக்கோ. 32ல ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் போட்டுக்கோ, இங்க இருக்கிற 32 3 plus 2 போட்டுக்கோ. அப்ப ஆன்சர் வந்து 3 5 2. இதுதான் வந்து விஷயம். இப்போ நான் சொல்லித்தர போற அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 32வை 48 11ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ, அந்த 4 அப்படியே எடுத்து எழுதிப்ப, 8 அப்படியே எழுதிப்ப, 4 8 வந்துடும். இப்போ 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணணும், நல்லா கவனிக்கணும். அப்போ 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 12 கிடைக்குது. அப்போ இந்த 8 அப்படியே போட்டுக்கோ. இங்கெல்லாம் நீ ஆட் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் கிடைச்சது, ஆனா இங்க டபுள் டிஜிட் கிடைக்குது. டபுள் டிஜிட் கிடைக்கும் போது என்ன பண்ணணும், இந்த 1 இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5 2 8 இஸ் ஆன்சர். சார் இது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். நான் இப்ப இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன், அதை பார்த்துக்கோ. இப்போ நான் போட போறது 95 into 11 போட போறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே 95ல இருக்கிற 9 அப்படியே போட்டுக்கோ, கடைசி டிஜிட் 5 போட்டுக்கோ, 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணு. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 9 14 5 கிடைக்கும். இந்த 1 இது கூட ஆட் பண்ணிடு, 10 கிடைக்கும். மீதி இருக்கிற அந்த 4 5 அப்படியே போட்டுரு. இதுதான் ஆன்சர். இப்படி நீ எல்லா ப்ராப்ளத்தையும் செக் பண்ணி போட்டு பாரு. ஈஸியா மேக்ஸ் பண்ணணும்னா டேஞ்சன்ட் டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. உனக்கு நாங்க எக்ஸாமினேஷன்ல மறக்காம மேக்ஸ் எப்படி போடுறதுன்றது கத்து தரோம்.